அமைச்சர்கள் முழுவதும் வாய்தாவுக்கு சென்று வருகிறார்கள் என்றும் திமுக அமைச்சர்களை பொறுத்தவரையில் கலெக்ஷன் கரப்ஷன் தான் என செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். அதிமுக சார்பில் மதுரை பொன்மேனி பகுதியில் மே தின விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மதுரை மாநகர் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் 234 தொகுதியை ஜெயிப்போம் என கூறி வருகிறாரே தவிர மக்கள் நினைக்கவில்லை என்றும், உங்கள் அமைச்சரவை ஜாமீன் பெற்ற அமைச்சரவை என்றும், அமைச்சர்கள் முழுவதும் வாய்தாவுக்கு சென்று வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் திமுக அமைச்சர்களை பொறுத்தவரையில் கலெக்ஷன் கரப்ஷன் தான் என்றும், குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் நிலையில் காவல்துறை இருந்து வருகிறது என குற்றம் சாட்டி பேசினார். பீகார் தேர்தல் தமிழகத்தில் வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், குமரியில் ஐடி பார்க் அமைக்க அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது என்றும், கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் ஒன்றிய அரசின் திட்டத்தால் மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் திணிக்க அரசு செயல்படுத்தாது என தெரிவித்தார். மேலும் குமரி மாவட்டத்தில் ஏழை எளிய மக்கள் 12,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா தமிழக முதலமைச்சர் வழங்கியுள்ளார் என்றும், இது வரலாற்று நிகழ்வாகும் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பீகார் தேர்தல் தமிழகத்தில் வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது என்று குற்றம் சாட்டி பேசினார். இதுல என்ன பொறுத்தவரை அவங்க ஒரு ரெட்டை விட மாதிரி தான். அவங்க உண்மையா என்ன செய்ய போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. காரணம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 முடிச்சிருக்கணும். அங்கே தொடங்கவே இல்லை. 5 வருஷம் தாங்கள் செய்ய வேண்டிய கடமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அவர்கள் எடுக்காம எந்த டேட்டாவும் இல்லாமல், நீங்கள் இன்னைக்கு உலகம் பூரா பார்த்தீங்கன்னா டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம். இன்னைக்கு இவங்க இவ்வளோ தூரம் பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. டேட்டா இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வேலையே இல்லை. அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தல. இது பீகாரில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கின்ற தேர்தல். இப்போ இந்த எந்தெந்த மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மிகப்பெரிய கோரிக்கையாக வைத்ததோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் வர இருக்கிறது. அதை கருத்தில் வச்சுக்கிட்டு இது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு போலியான அறிவிப்பு என்றே நான் கருத்துக்கிட்டோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க உடனே ஜீவோ போடாங்களா, நிதி ஒதுக்கீடு செய்யாங்களா, பணிகளை கொண்டு போகிறாங்களா பார்ப்போம். அப்படி வந்ததென்றால் இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைத்த வெற்றியாகத்தான் கருத வேண்டும். ஏன்னா நம்ம தான் அந்த டிமாண்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சம்பத் வாணியம்பாடி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக பேசினார் என எம்எல்ஏ செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சந்தை மேம்பாலம் அருகில் அதிமுக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்பொழுது மேடையில் பேசிய அவர், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சம்பத் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது வாணியம்பாடி தொகுதியில் 2021ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பிற்கு முன்பாக இஸ்லாமியர்கள் மட்டும் வெற்றி பெற்றார்கள். ஆனால் மறுசீரமைப்பிற்கு பிறகு இஸ்லாமியர்கள் வெற்றி பெற இயலவில்லை என பேசினார் என்றும், இது அனைத்து மதத்தினரும் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாணியம்பாடி மக்களின் மனதை புண்படுத்தும் விதமாக உள்ளது என்று தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்து எடப்பாடியார் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட சாந்தநாதபுரம் பகுதியில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராமநாதன் தலைமையில் தொழிற்சங்க மே தின சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், 2026ஆம் ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்து எடப்பாடியார் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்றும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும் என உறுதியாக பேசினார்.
அதிகார பலத்தை, அதிகாரிகளுடைய பலத்தை எல்லாத்தையும் தாண்டி கட்சி உணர்வோடு அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ரெட்டல நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் அப்படின்னு எடப்பாடியாரை நம்பி எதிர்க்கட்சியில் நீங்கள் பயணம் செஞ்சிருக்கிறீங்க. 4.5 வருஷம் நெஞ்சுரத்தோடு பயணம் செஞ்சிருக்கிறீங்க. இந்த 4.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னும் 6 மாதம் உங்களுக்கு வரக்கூடிய காலம் வசந்த காலம் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் டாஸ்மார்க்கும் சந்தோஷமாக கை தட்டுங்க. சிவில் சப்ளை சூறாவளி காற்று மழையால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் மின் டிரான்ஸ்பார்மர்கள் சீரமைப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திடீரென பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழை காரணமாக பழைய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருந்த மரங்கள் முறிந்து விழுந்து வீட்டின் முன்பு அமைக்கப்பட்டு இருந்த தற்காலிக கூடாரங்கள், இருசக்கர வாகனம், கார் போன்ற பொருட்கள் சேதமடைந்தது. மேலும் மின் கம்பங்கள் மற்றும் மினி டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்து பழையப்பேட்டையில் 60 அடி உயரம் கொண்ட உயர் கோபுர விளக்கு சாய்ந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர் விழுந்த மரங்களையும் சேதமடைந்த மின் கம்பங்களையும் புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.